Hi students, welcome to Manimalar NEET. நான் உங்கள் கவியரசு கவர்மெண்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் MBBS படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எபவுட் அவர் சேனல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை நானாக ஒரு சாப்டர் செலக்ட் பண்ணி அதை வீடியோவை மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் இது மாதிரி வீடியோ போடுறதுக்கு பதிலாக எங்களுக்கு எந்த லெசன் ரொம்ப டஃப்பாக தோணுதோ அந்த லெசனுக்கு நீங்கள் வீடியோ போட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற லெசன் ஃப்ரம் பேசிக்கிலிருந்து ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சைட் பை சைடில் தமிழ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்ம குரூப்போட டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் சேட்லேயும் எனக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே. இப்போது இந்த வெப்ப இயக்கவியலில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்லேருந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் NTA மேக் பண்ண நீட் கொஸ்டின்ஸ், அதாவது போன வருஷம் அப்புறம் நீட் 2020 இந்த 2 இயர்ஸ் கொஸ்டின்லேயும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பேசிக்கிலிருந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போகலாம். அதனால் பேசிக்கிலிருந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி உங்களால் சால்வ் பண்ண முடியும். நான் ஏன் NTA எடுத்த கொஸ்டின்ஸை மட்டும் நான் உங்கள்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, 2017க்கு முன்னாடி நடந்த நீட் எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாக்காக மட்டுமே நடத்தப்பட்ட நீட். ஸோ அதில் கொஸ்டின் லெவல் எப்படி இருக்குன்னா மாட்ரேட் டு ஹார்ட் அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த 18-19 எல்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2020 கூட நடந்த எக்ஸாம் இன்க்ளூடிங் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் கூட சேர்த்து தான் வச்சுருக்காங்க. அதனால் கொஸ்டின் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ இதே லெவல் கொஸ்டின், இதே ஈஸி டு மாட்ரேட் லெவல் தான் நீட் 2021 இருக்கட்டும், 22 இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் இப்படி தான் இருக்க போகுது. அதனால் ஒவ்வொரு லெசன்லேயும் ஒரு பேசிக்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக தரவாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருந்தீங்க, எல்லா கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா தாராளமாக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பட் நீங்கள் ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஏன் அந்த ரீசன் அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தில் 2 or more கான்செப்டை ரிலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் சால்வ் பண்ண அது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்முலாவெல்லாம் மெமரி பண்ணிட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 2 கொஸ்டின், ஸோ தாராளமாக தெர்மோடைனமிக்ஸ் இருக்கிற 4 கொஸ்டின்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் எப்போ படித்தாலும் ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று படிக்கும்போது புரியல அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறவரை விடவே கூடாது. எப்படியாவது அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கூகுளில் சர்ச் பண்ணலாம், யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கான்செப்டை புரிஞ்சே ஆகணும். ஒருவேளை அப்படியும் புரியலைன்னா அதை தனியாக ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி எப்படியாவது புரிஞ்சுக்க பார்க்கணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட், எந்த சாப்டர் ரீட் பண்ணாலும் சரி ஃப்ரம் பேசிக்கில் இருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாமே கிளியராக படிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதும் எந்த டவுட்டும் வராது. ஓகே, ஸோ 3rd பாயிண்ட், நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் யார் சொல்லுவாங்க? உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், இல்லை ஜோசிக்காரனாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்களே நெகட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எந்த நெகட்டிவ் தாட் வந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு யாரெல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் தமிழ் மீடியம். ஸோ நம்ம கை இருக்குல்ல, இந்த இடத்துல ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ் இருக்கும், ஃப்ளெக்ஸார் கார்பி அல்னாரிஸ் அப்படின்னு நிறைய மசில்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கையில் மட்டும் ஒரு 20 above மசில்ஸ் இருக்குது. சரி, இது இங்கிலீஷ் மீடியம் பையனாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் பையனாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் காலேஜ் வரும்போது அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு புது வேர்டு மட்டும்தான். அதனால் இதை படிக்கும்போது நான் தமிழ் மீடியத்தில் இருக்கிறேன், எனக்கு அங்கே தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்க வேணாம். இவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து இது இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ண போகிறாங்க, நீங்கள் தமிழில் படிச்சுட்டு தமிழில் மனப்பாடம் பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ வேறு எந்த ப்ராப்ளமும் இதில் கிடையாது. ஸோ தமிழ், இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் லாங்குவேஜ் மட்டும்தான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கேட்டு பாருங்கள், அவங்க ஒரு கான்செப்ட் மெமரி பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட மதர் டங்கில் மட்டும்தான் மெமரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் மீ என்னென்னா, நான் இது மாதிரி ஒரு லெக்சர் எடுக்கிறேன்ல, இந்த லெக்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லினதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் நான் எப்படி வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங்க்கு போக முடியும். ஸோ வீடியோ பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹிட் த லைக் அண்டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸில்
வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லெவல் எப்படி இருந்துச்சு, ஈஸி, மாட்ரேட் இல்லை ஹார்ட் இப்படி இருந்துச்சு. பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு எனக்கு ஒரு சில கான்செப்ட் புரிஞ்சிருக்கு, இல்லை ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே சாப்டர் மாதிரி வேறு எந்தெந்த சாப்டர்லாம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பிப்ரவரியில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பிப்ரவரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த சாப்டர்லாம் டஃப்னு சொல்கிறீங்களோ அதுக்கு ஒரு கியூக் ரிவிஷன் மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ. த யூனிவர்ஸ், இந்த அண்டத்தில் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் எந்த பிளேஸில் நடக்குதோ அந்த பிளேஸை சிஸ்டம், அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டத்தை தவிர யூனிவர்ஸில் இருக்கிற மற்ற எல்லா பிளேஸையும் சரௌண்டிங்ஸ், சூழல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சரௌண்டிங்ஸையும் சிஸ்டத்தையும் பிரிக்கிற இடம் வந்து பவுண்ட்ரி, எல்லை அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது 3 types ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஓப்பன், க்ளோஸ்டு, ஐசோலேட்டட். ஓப்பன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி ஊற்றி அதை வந்து மூடி போடாமல் வச்சுருக்கீங்கன்னு வைங்க. ஸோ அந்த ஹீட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி வாட்டர் வேப்பராக இருக்கட்டும், அந்த பாத்திரத்திலிருந்து மற்ற சரௌண்டிங்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ வாட்டரோட குவான்டிட்டியும் குறையும், ஹீட்டும் குறையும். இதுதான் ஓப்பன் டைப் ஆஃப் சிஸ்டம். அடுத்தது க்ளோஸ்டு டைப். க்ளோஸ்டு டைப்னா அதே சுடுதண்ணி பாத்திரத்தில் தட்டு போட்டு மூடி வைக்கிறீங்கன்னு வைங்க. ஜஸ்ட் ஹீட் மட்டும்தான் சிஸ்டத்திலிருந்து சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது அந்த தட்டத்து மேலே கூடிய வாட்டர் வேப்பர் எல்லாம் மறுபடியும் திரும்ப பாத்திரத்திலே விழுந்துடும். ஸோ இந்த டைப்பில் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அட் தென் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம் எக்ஸாம்பிளுக்கு டீ ஃப்ளாஸ்க் இருக்குது. ஸோ டீ ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய அந்த டீ அப்படிங்கிறது சரௌண்டிங்ஸுக்கு எந்த தொடர்பும் இல்லாததுனால ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை, அதே மாதிரி குவான்டிட்டி அப்படிங்கிறது மாறதில்லை. ஸோ இது வந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து தனியாக ஐசோலேட் பண்ணதுனால இதை வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு என்னென்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த பொருளுடைய குவான்டிட்டி, மாஸ் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அது எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வால்யூம், மாஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எனர்ஜி, என்தால்ஃபி, என்ட்ரோஃபி, ஃப்ரீ எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி, இது எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். தென் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அந்த குவான்டிட்டி அண்ட் மாஸ் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். மோலார் வால்யூம், டென்சிட்டி, மோலார் மாஸ், மொலாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், மோலாலிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்டு கெப்பாசிட்டி, இதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நீட்டில் 2 times வந்து எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். தென் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸை பற்றியும் தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ராசஸ் அடியபேட்டிக். ஸோ அடியபேட்டிக்னா தமிழில் வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வு. ஸோ இதில் Q = 0. Q அப்படிங்கிறது ஹீட், வெப்பம். தென் ஐசோதெர்மல். ஐசோதெர்மல்னா மாறா வெப்ப நிகழ்வு. இதில் dT = 0. ஸோ டெம்பரேச்சர் மாற்றம் இருக்காது. என்ன ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன? அப்போ டூ யூ நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்? ஸோ வெப்பம், வெப்பநிலை, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? இது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த 2 ப்ராசஸையும் வந்து நாம் தனியாக செப்பரேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ ஹீட் அப்படின்னு என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு சூடான ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க. அந்த பொருளையும் ஒரு நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு பொருளையும் வச்சுருக்கோம். இந்த ரெண்டையும் பக்கத்தில் வைக்கும்போது சூடான பொருளுக்குரிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது குளிர்ந்த பொருள் இருக்கிற அந்த வெப்பத்துக்கு கடத்தப்படும். ஸோ அந்த கடத்தப்படக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய எனர்ஜியை தான் வந்து ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஜஸ்ட் எ மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், அவ்வளோதான். ஸோ சூடான பொருளில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இன்னொரு பொருளில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் டெம்பரேச்சர். ஹீட் அப்படிங்கிறது நாட் ஏ மெஷர்மெண்ட், இட் இஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆற்றல். ஸோ எவ்வளோ எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் ஹீட் அப்படிங்கிறது. தென் ஐசோபேரிக். ஸோ ஐசோபேரிக் அப்படிங்கிறது ப்ரெஷர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஸோ அழுத்தம் மாறா நிகழ்வு. ஸோ dP = 0. அடுத்து ஐசோகோரிக். ஸோ ஐசோகோரிக் அப்படிங்கிறது வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஸோ பருமன் மாறாது, dV = 0. அடுத்தது சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ சுழற்சி நிகழ்வு. ஸோ இதில் எனர்ஜி மாறாது, H. ஸோ என்தால்ஃபி மாறாது, dP. ஸோ ப்ரெஷர் மாறாது, dV. வால்யூம் மாறாது, dT. டெம்பரேச்சரும் மாறாது. ஸோ இதுதான் ஓவர்வியூ ஆஃப் தி தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஸோ இந்த ஓவர்வியூ தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே கிளியராக படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சில தெர்மோடைனமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். அதில் ஃபஸ்ட்டு இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல் அப்படின்னு என்னென்னா எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டாலும் சரி, எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துட்டாலும் சரி, அதுக்கு கண்டிப்பாக அக ஆற்றல், இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இன்டர்னல் எனர்ஜின்னு என்னென்னா அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி.
ஸோ நிலையாற்றல் மற்றும் இயக்காற்றல் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி வர்றது தான் இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னா டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி, எனர்ஜி டியூ டு த மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். ஸோ இது எல்லா எனர்ஜியும் கூட்டி வர்றது தான் இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல். தென் ஹீட். ஸோ ஹீட்டோட சிம்பிள் Q. ஸோ ஹீட் இஸ் as energy in transit across the boundary separating the system from its surrounding. Heat is a path function. The SI unit of the heat is joule. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹீட் அப்படிங்கிறது என்னென்னா நாம் ஒரு சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணோம்னா அந்த சிஸ்டத்திலிருந்து சரௌண்டிங்க்கு எவ்வளோ ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற எனர்ஜி தான் வந்து ஹீட். ஸோ அதோட SI யூனிட் என்ன அப்படின்னா ஜூல். ஸோ ஜூலில் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, தென் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் டெஃபைனட் as the force multiplied by the displacement. ஸோ W ஈக்குவல் டு Fx. ஸோ இந்த ஒர்க் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி அப்படிங்கிறதுனால இதோட மெஷர்மெண்ட்டும் வந்து ஜூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டூரிங் த எக்ஸ்பென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் ஆஃப் த கேஸ் த ஒர்க் டன் இஸ் கால்குலேட்டட் பை த ரிலேஷன் W ஈக்குவல் டு -P இன்ட்டு டெல்டா V. ஸோ ப்ரெஷர் மாறாமல் இருந்துச்சுன்னா ஒர்க்கை எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஒர்க் ஈக்குவல் டு மைனஸ் ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தென் இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கான்செப்டட் ஓரியன்டில் கேட்குற எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இஃப் த ஹீட் இஸ் அப்சர்வ்டு பை த சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டத்தில் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் கன்சிடர் பண்ணும்போது அந்த சிஸ்டம் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு, ஹீட்டை இழுத்துக்குச்சுன்னா அதுக்கு அந்த ஹீட்டு Qக்கு வந்து ப்ளஸ் சைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஒருவேளை இஃப் த ஹீட் இஸ் எவால்வ்டு பை த சிஸ்டம். ஸோ ஹீட் ரிலீஸ் ஆச்சு, சிஸ்டத்திலிருந்து வெளியே சரௌண்டிங்க்கு போகுது அப்படின்னா -Q அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒருவேளை ஒர்க் டன் அப்படிங்கிறது சிஸ்டம்னால் ஒர்க் டன் பண்ணுச்சு அப்படின்னா அதில் சிம்பிள் -W அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஒர்க் டன் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ ஒர்க் வந்து சிஸ்டத்து மேலே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல +W அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகே சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இது ஏன் தமிழ் மீடியத்தில் போட்டிருக்குன்னா, ஸோ தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஒரே லெவல், ஒரே தான், ஜஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதாக தான் போட்டிருக்கேன். ஸோ அமைப்பின் உள்ளே வெப்பம் பாய்தல். ஸோ ஹீட் அப்படிங்கிறது சிஸ்டத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா அக ஆற்றல் அதிகரிக்கும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அமைப்பிலிருந்து வெப்பம் வெளியேறுதல். ஸோ சிஸ்டத்திலிருந்து ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது குறையும். ஓகே, அமைப்பின் மீது வேலை செய்யப்படும் பொழுது ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதுவே ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு டேபிளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் பின்னாடி வர எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ராசஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு கேஸ் மாலிகுல் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பிஸ்டன் இருக்குது. இப்போ இந்த பிஸ்டனை வந்து கீழே கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி அழுத்தும் போது இதோட வால்யூம் வந்து குறையுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இந்த கேசியஸ் மாலிகுலோடைய இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா அந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எனர்ஜியை பற்றி இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு கேசியஸ் மாலிகுல் இருக்குன்னு வைங்க, அந்த மாலிகுலை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம், அந்த மாலிகுல் வந்து கம்ப்ரெஸ் ஆகுதுன்னா ஹீட் அதிலிருந்து சரௌண்டிங்ஸுக்கு ரிலீஸ் ஆகும். இதுவே அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அதாவது அந்த கேசியஸ் மாலிகுல் வந்து விரிவாக்கம் பண்ணுறோம். இப்போ அந்த பிஸ்டனை வந்து மேலே இழுத்தோம்னா சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட்டு வந்து இந்த கேசியஸ் மாலிகுலுக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால ஹீட்டு சிஸ்டத்திலிருந்து சரௌண்டிங்க்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் பற்றியும் தனியாக கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்ததும் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ் மீன்ஸ் வால்யூம் மாறாது, பருமன் மாறா நிகழ்வு. ஸோ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிறத இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கும். ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னர் வந்துட்டு வால்யூம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாத கண்டெய்னர். ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஒரு கேசியஸ் மாலிகுல் இருக்குன்னு வைங்க, அதில் அடியில் வந்து ஹீட்டு, ஸோ ஹீட்டு பற்ற வச்சு அந்த ஹீட்டை கொடுக்க அதோட ப்ரெஷர் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் டஸ் இந்த ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு பிவி டயக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் இருக்கிற ரிலேஷன் வந்து டயக்ராமில் வரைய போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஐசோகோரிக் ப்ராசஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ப்ரெஷர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வால்யூம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ
பிவி கர்வ் வரையும் போது வால்யூம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகவே இல்லை, ஆனால் ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இனிஷியல் டு ஃபைனல் அப்படிங்கிறது ஆஸ் அப்பியர்ஸ் ஆன் பிவி டயக்ராம் ஆஸ் வெர்டிகல் லைன். ஸோ வெர்டிகல் லைனில் ஐசோகோரிக் ப்ராசஸோட ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ பேரிக் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ பாரில் தான் வந்து ப்ரெஷர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சாலும் ஐசோபேரிக் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல அதே கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு பட் அந்த கண்டெய்னரில் ஒரு பிஸ்டனை வைக்கிறோம். ஸோ இந்த பிஸ்டன் வந்து மூவபிளாக இருக்கும். இந்த பிஸ்டன் வந்து எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னா சரௌண்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அந்த இடத்துல தான் பிஸ்டன் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை அங்கே ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா பிஸ்டன் ஆட்டோமேட்டிக்காக கீழ் நோக்கி நகரும். ஒருவேளை உள்ள ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போர்டில் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஹீட் அப்படிங்கிறத கொடுத்து டெம்பரேச்சர் ஹீட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரெஷர் என்ன ஆகும்? கண்டிப்பாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ப்ரெஷர் அதிகமாகும். வேறு என்ன நடக்கும்? அந்த கேசியஸ் மாலிகுலில் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பிஸ்டன் அப்படிங்கிறது எப்படியும் மூவ் ஆகும், மேலே அப்வோர்டில் மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ இப்போ பிவி டயக்ராமை ட்ரா பண்ணும்போது ப்ரெஷர் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ பிவி டயக்ராமில் ஐசோபேரிக் ப்ராசஸ்க்கு லைன் வரையும் போது அது ஹரிசாண்டல் லைனாக கிடைக்கும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ வெப்பநிலை மாறா நிகழ்வு. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராசஸை கன்சிடர் பண்ணுறோம். அதே ஒரு கண்டெய்னரில் அப்படிங்கிற பிஸ்டன் வச்சுட்டு கேசியஸ் மாலிகுல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாலிகுல்குள்ளே நாம் ஒர்க் பண்ண போகிறோம், இந்த ஒர்க் ஆன் த சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிஸ்டனை வச்சு மூவ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது உள்ளே இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அப்போது இங்கே இருக்க ஹீட் ரிலீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். கரெக்டாக? அப்போ எப்படி இதில் வந்து ஐசோதெர்மலில் எப்படி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா தெர்மோஸ்டாட்டிக் மிஷின் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அந்த மிஷின்குள்ளே இந்த ப்ராசஸை பண்ணும்போது ஹீட் ரிலீஸ் ஆனாலுமே அந்த ஒரிஜினல் டெம்பரேச்சருக்கு மறுபடியும் அந்த மிஷின் மாற்றிடும். ஸோ அதை தான் தெர்மோஸ்டாட்டிக் மிஷினில் இந்த ப்ராசஸை நடத்துவாங்க. ஸோ இதுக்கு எப்படி பிவி டயக்ராமில் வந்து லைன் வரும் அப்படின்னா இந்த பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்குல்ல. ஸோ இதில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது இப்போது பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை வால்யூம் அப்படிங்கிற ரிலேஷன் கிடைக்கும். அப்போது ப்ரெஷர் அப்படிங்கிறது வால்யூம் அப்படிங்கிறதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ அதனால் பிவி டயக்ராம் வந்து ஹைப்பர்போலாவாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஹைப்பர்போலாவாக கிடைக்கும். ஓகே, அப்போ இதே மாதிரி ஐசோகோரிக்கு ஐசோபேரிக்கு என்ன டயக்ராம் வரும்னு தானே கேட்குறீங்க. ஒருவேளை ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த வால்யூம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதுவே ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சோம் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இதே வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சோம்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுங்கிறதுனால அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ அடியபேட்டிக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ பிவி டயக்ராம் ஆல் தெர்மோடைனமிக் ப்ராசஸோட டயக்ராம். எக்ஸாம்பிளுக்கு ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஸோ ப்ரெஷர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஓகே, அதுக்கடுத்து தான் ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோபேரிக் ப்ராசஸில் ப்ரெஷர் அப்படிங்கிறது மாறாது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை டெம்பரேச்சரை குறைச்சோம்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, அதுக்கடுத்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஹைப்பர்போலாவாக கிடைக்கும். அடியபேட்டிக் அப்படிங்கிறது ஹைப்பர்போலாவாக கிடைக்கும். ஸோ அடியபேட்டிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா பிவி மேலே காமா அப்படிங்கிற சிம்பிள் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த காமா அப்படிங்கிற சிம்பிள் சொன்னல, இதுதான் அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா சிபி டிவைடட் பை சிவி. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை பற்றி பின்னாடி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஒர்க் டன்னை பற்றி பார்ப்போம். ஒர்க் டன் இன் ஏ கேஸ் ப்ராசஸ். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்காக இந்த கண்டெய்னரில் கேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹீட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஹீட் கொடுக்கும்போது உள்ள என்னாகும்? இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டடாக பிஸ்டன் அப்படிங்கிறது மேலே அப்போர்டில் மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல
சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே, சிஸ்டம் வந்து பிஸ்டன் மேலே ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல அந்த கேசியஸ் மாலிகுல் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதுக்கு W ஈக்குவல் டு P இன்ட்டு டெல்டா வி. ஸோ எவ்வளோ ப்ரெஷர் தென் வால்யூம் சேஞ்சஸ். ஸோ இதுதான். இது எப்படி வந்துச்சுன்னு எப்படின்னா, ஏற்கனவே ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அப்போது ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கா? இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ இந்த சேஞ்ச் இன் வால்யூம் அப்படிங்கிறது என்னென்னா, ஹீட்டு கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் டிவி அப்படிங்கிறது. ஸோ ஒர்க் டன் பை த கேஸ் அப்படிங்கிறது W ஈக்குவல் டு P இன்ட்டு டெல்டா வி, ஒர்க் டன் டூரிங் த ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை ஒன்லி ஐசோபேரிக் ப்ராசஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ மற்றதுக்கெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் வாங்க. ஓகே, ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, பிவி டயக்ராமில் அந்த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவுமே ஒர்க்குக்கு ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐசோபேரிக் ப்ராசஸில் தான் W ஈக்குவல் டு P இன்ட்டு டெல்டா வி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐசோபேரிக் ப்ராசஸில் ப்ரெஷர் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வால்யூம் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல கூட இந்த டெல்டா வியை கண்டுபிடிச்சி ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை தான் ஒர்க் டன் பை த கேஸ். ஓகே, இதுவே அடியபேட்டிக் ப்ராசஸில் அப்படிங்கிறது ஹைப்பர்போலாவே கிடைக்குமா? அப்போ ஹைப்பர்போலாவில் எப்படி ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுனா, அதோட ஃபைனல் மற்றும் இனிஷியல் ஸ்டேஜ் இதுக்கான ஏரியா, இந்த ஏரியா கண்டுபிடிச்சா இது அடியபேட்டிக் ப்ராசஸோடைய ஒர்க் டன். ஓகே, இப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். இன் ஆர்டர் டு ஒர்க் டு பி டன் த வால்யூம் ஆஃப் த கேஸ் மஸ்ட் சேஞ்ச். ஸோ ஒர்க் டன் ஆகிருக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த இடத்துல வால்யூம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கணும். ஓகேவா? அப்போ ஐசோகோரிக் ப்ராசஸில் ஒர்க் டன் இருக்குமா? நோ. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது 0. ஓகே, த ரிலேஷன்ஷிப் ஆஃப் W ஈக்குவல் டு P இன்ட்டு டெல்டா வி அப்ளைஸ் ஒன்லி டு த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐசோபேரிக் ப்ராசஸில் மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டு கால்குலேட் த ஒர்க் ப்ரெஷர் மஸ்ட் பி இன் பாஸ்கல் அண்ட் வால்யூம் இன் மீட்டர் கியூப். ஸோ இது SI யூனிட் மாதிரி பாஸ்கல் மில்லிமீட்டர் கியூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஒர்க் டன் ஆஃப் த கேஸ் இஸ் பாசிட்டிவ் இஃப் த கேஸ் எக்ஸ்பேன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒர்க் டன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒர்க் டன் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஒர்க் டன் பை த சிஸ்டம். இதே W கேஸ் இஸ் நெகட்டிவ் இஃப் த கேஸ் கம்ப்ரெஸ். ஸோ அந்த இடத்துல ஒர்க் வந்து நெகட்டிவாக இருக்குன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ நாம் பிஸ்டனை வச்சு கேஸ் மேலே நாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ அந்த இடத்துல டிவி லெஸ் தென் 0. ஸோ டிவி வால்யூம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மீதி ப்ராசஸ்க்கெல்லாம் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐசோதெர்மலுக்கு W ஈக்குவல் டு μRT ln V ஃபைனல் டிவைடட் பை V இனிஷியல். ஸோ இது ஐசோதெர்மலுக்கு. இதே அடியபேட்டிக்கு W ஈக்குவல் டு μR டிவைடட் பை அந்த கான்ஸ்டன்ட் ρ-1 இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சரி, இப்போ ஒர்க் டிஃப்ரெண்ட். இப்போ ஒர்க் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வால்யூம் குறைஞ்சிருக்குமா இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? அப்போ ஒர்க் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஹீட்டை கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, தென் W ஈக்குவல் டு லெஸ் தென் 0. அப்போ நெகட்டிவில் இருக்குது. அப்போ நெகட்டிவில் இருக்குன்னா அந்த இடத்துல வால்யூம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். அப்போ குறைஞ்சிருக்குன்னா நாம் ஹீட்டை கொடுத்து இல்லை கம்ப்ரெஸ் பண்ணியிருப்போம். அதனால இந்த இடத்துல ஒர்க் டன் அப்படிங்கிறது நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, ஸோ ஒரு தடவை புரியலனா மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்த்து பாருங்கள், கண்டிப்பாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், திரும்ப திரும்ப புரிஞ்சு படிச்சிங்கன்னா. ஸோ அதேமாதிரி அடியபேட்டிக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா ஹீட் Q ஈக்குவல் டு 0. ஸோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னா, எக்ஸாம்பிளுக்காக இது ஹீட்டை ரிலீஸ் பண்ணாலும் சரி, இல்லை சிஸ்டம் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணாலும் சரி, அந்த சிஸ்டத்தை வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னால் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை நம்ம டெம்பரேச்சர் கொடுத்து ஹீட் அதிகம் பண்ணாலும் அந்த ஹீட் வெளியே ரிலீஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகாது. ஒரு பிஸ்டனை மேலே தூக்கி அப்போர்டில் இழுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் வந்து
சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணுமா ஹீட்டை சரௌண்டிங்கிலிருந்து, அதுவும் நடக்காது. ஸோ அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்டத்தை வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னால ஃபுல்லாக கவர் பண்ணிடுறதுனால ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேவா? இது ஜென்ரலாக தெர்மோடைனமிக்ஸில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அது எப்படி வந்து நடத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே தெர்மோடைனமிக்ஸோட ஈக்குவேஷன்லாம் பார்க்க போகிறோம். அதை பற்றி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் மொத்தம் 4 லா இருக்குது. ஸோ 0th லா, 1st லா, 2nd லா, 3rd லா, அது ஒவ்வொன்றை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த லா என்ன சொல்லுதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே 3 சிஸ்டம் இருக்குது. ஓகே, இந்த 3 சிஸ்டத்தில் பி சிஸ்டம் சி சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ பி சிஸ்டம் ஏ சிஸ்டத்தை பொறுத்து ஈக்குபிலியத்தில் இருக்குது. அதே மாதிரி சி சிஸ்டம் ஏ சிஸ்டத்தை பொறுத்து ஈக்குபிலியத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக பிசியும் ஒரே ஈக்குவலிபிரியத்தில் தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த லா வந்து ஃபஸ்ட் லா சொன்னதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் சொன்னாங்க. அதனால் 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட் லா. ஸோ ஃபஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு பட் மே பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ ஆற்றல் வந்து அழிக்கப்படுவதும் இல்லை, உருவாக்கப்படுவதும் இல்லை. ஒரு வகை ஆற்றல் வந்து மற்றொரு வகையான ஆற்றலாக மாறும் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸ்பிளைன் என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லா ஈக்குவேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ் மாறுதுன்னு வைங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த வேறுபாடு, அந்த டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஒர்க் ப்ளஸ் ஹீட்டு. ஸோ ஒர்க் அப்படிங்கிறது ஒருவேளை அந்த சிஸ்டம் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு யூஸ் பண்ணணும். சிஸ்டத்து மேலே பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டபிள்யூன்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கியூ ஹீட்டு வந்து சிஸ்டம் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ப்ளஸ் கியூன்னு போடணும், சிஸ்டம் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா மைனஸ் கியூன்னு போடணும். ஸோ இதை தான் ஏற்கனவே கன்வர்ஷன் பார்த்துட்டு வந்துருந்தோம். ஓகே, ரைட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். என்தால்பி இஸ் த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ சிஸ்டம். Enthalpy H is defined as the sum of the internal energy and pressure volume work. ஸோ enthalpy அப்படிங்கிறது ஒரு டைரெக்டாக மெஷர் பண்ணுறது கிடையாது. ஸோ enthalpy அப்படிங்கிறது H ஈக்குவல் டு U ப்ளஸ் PV. ஸோ இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம், இதுதான் வந்து enthalpyன்னு சொல்லுவோம். ஸோ enthalpy டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும்னா டெல்டா H ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் டெல்டா NGRT. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்தால்ஃபி சேஞ்ச், என்தால்ஃபி டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு டெல்டா ஹெச்சோட சைனை வச்சு ஒரு ரியாக்ஷனோட டைப்பை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து ப்ளஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து ஹீட்டோட கம்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்றது தான். ஸோ இது வந்து என்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை டெல்டா ஹெச்சோட மதிப்பு வந்து நெகட்டிவில் வந்திருக்கு அப்படின்னா அது ஹீட்டை ரிலீஸ் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதாவது ஹீட்டை வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டெல்டா ஹெச்சோட வேல்யூ வச்சு அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா இல்லை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹெஸ்லா. ஸோ இவர் என்ன சொன்னார்னா, த என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் எய்தர் அட் a constant volume or constant pressure is the same whether it takes place in single or multiple steps அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்காக கார்பேட் இருக்குன்னு வைங்க. ஸோ அதை ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஒரே ஸ்டெப்பில் நடந்தால் அதுக்கான என்தால்ஃபி சேஞ்ச் அப்படிங்கிறது டெல்டா H1. ஒருவேளை அப்படி இல்லாமல் மல்டி ஸ்டெப்பில் நடக்குதுன்னு வைங்க. ஃபஸ்ட் எடுத்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தால் 2 ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ ஒன்றில் டெல்டா H2 அப்படிங்கிற என்தால்ஃபி சேஞ்ச் வச்சுருக்கோம், இன்னொன்றில் என்தால்ஃபி டெல்டா 3ன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த டெல்டா H1ஓட வேல்யூ அப்படிங்கிறது டெல்டா H2 அண்ட் டெல்டா H3ஓட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹெஸ்லா. ஸோ இதை வச்சுட்டும் நீட்டில் நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிளியராக நெக்ஸ்ட்டு தடவை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சைக்கிள் என்னென்னா வான் ஹேபர் அப்படிங்கிறவர் ஒரு சைக்கிள் கண்டுபிடிச்சார். இவர் என்ன சொன்னார்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷனில் ஒரு வேளை ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து ஒரு கேசியஸ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஈஸியாக என்தால்ஃபி சேஞ்சை கண்டுபிடிச்சிடலாம்.
இதுவே ஒரு சாலிடாக ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்தால்பி சேஞ்சை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ அந்த இடத்துல என்ன பாயிண்ட் கொண்டு வராருன்னா அந்த சாலிடோட லாக்டிக் எனர்ஜி வச்சு இதுக்கு கம்பேரிஷன் பண்ணுறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு மெட்டல் இருக்குன்னு வைங்க, அந்த மெட்டலை ஒரு ஹேலைடோட போடும்போது மெட்டல் ஹேலைடு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பு ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்துச்சு அப்படின்னா அதோட என்தால்பி சேஞ்ச் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்டண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இங்கே இருக்கிற மெட்டலாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஹேலைடாக இருக்கட்டும். ஸோ மெட்டல் எடுத்த உடனேயும் ஒரு மெட்டல் வந்து டைரெக்டாக சாலிட் ஃபார்ம்லேயே ரியாக்ஷனில் ஈடுபடாது. ஸோ அது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு கேஸிஸ் ஸ்டேட்டுக்கு மாறணும். அப்போ மெட்டல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேஸிஸ் ஸ்டேட்டில் மாறும். ஸோ அதுக்கு ஒரு என்தால்பி சேஞ்ச் இருக்கும். தென் இது ஒரு அயனாக மாறணும். ஸோ அயனாக மாறினதுக்கப்புறம் தான் மெட்டல் ஹேலைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹேலைடு இருக்கட்டும், அந்த ஹேலைடும் ஒரு ஃபுல் ஹேலைடாக மாறிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு அயனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ மெட்டல் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அயனாகவும் ஹேலைடு அப்படிங்கிற நெகட்டிவ் அயனாகவும் ஃபார்ம் ஆகி தான் மெட்டல் ஹேலைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல அந்த சாலிடுடைய லாக்டிக் எனர்ஜி, ஸோ அதுதான் லேட்டிஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம். அது யூ அப்படிங்கிறது லேட்டிஸ் எனர்ஜி, அந்த சாலிட் ஃபார்ம் ஆகிறதுக்கான எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி இதில் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி சொல்லணும்னா டெல்டா ஹெச்எஃப் அப்படிங்கிறது ஈக்குவல் டு டெல்டா H1 டெல்டா H2 டெல்டா H3 டெல்டா H4 ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அதை ஈஸியாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் பான் ஹேபர் சைக்கிள். ஒரு சாலிட் ஃபார்ம் ஆச்சுன்னா லாக்டிஸ் எனர்ஜியை வச்சு எப்படி என்தால்பியோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா. ஸோ செகண்ட் லாவை படிக்கும்போது அவங்க ஒரு முக்கியமான ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ என்ட்ரோபி அப்படின்னு என்னென்னா ரேண்டம்னஸ், அதாவது நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கின்னு வைங்க, அந்த ஐஸ் கட்டி வந்து ஒரு சேஃபில் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த சேஃப்லேருந்து அதை மறுபடியும் உருக்கும்போது என்னவா மாறும், வாட்டராக மாறும், ரைட்டா? ஸோ அந்த சாலிடை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் நிலையற்ற தன்மை, ரேண்டம்னஸ்ஸாக இருக்குது. ஸோ அதை மறுபடியும் ஹீட் பண்ணுறீங்கன்னு வைங்க, மறுபடியும் என்ன ஆகும், கேசியஸ் ஸ்டேட்டில் வேஃபராக மாறிடும். ஸோ அதோட ரேண்டம்னஸ் அப்படிங்கிறதும் இதை விட இன்க்ரீஸ் ஆகிரும். அதனால் என்ட்ரோஃபி அப்படிங்கிறது ஐஸ் கட்டியை அதாவது ஐஸ் கட்டியில் இருக்கிற என்ட்ரோஃபி ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் வாட்டரில் அதை விட அதிகமாக இருக்கும், வேப்பரில் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து என்ட்ரோஃபி, ரேண்டம்னஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு இன் த டேர்ம்ஸ் ஆஃப் என்ட்ரோபி. என்ட்ரோபி ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் டூரிங் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா சாதாரணமாக ஐஸ் கட்டி வச்சிங்கன்னா என்ன ஆகும், சாதாரணமாக உருகிடும். ஸோ தட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ ஐஸ் கட்டியிலிருந்து வாட்டர் மாறதுனால என்ட்ரோபி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு தன்னிச்சையான செயல்பாட்டில் என்ட்ரோபி அதிகரிக்கும். ஓகே, சரி. ஃபார் அன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் சச் அஸ் ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கேஸஸ். ஸோ சாதாரணமாகவே ஒரு கேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஒர்க் பண்ணணுமே தவிர கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு எந்த வகையான ஒர்க்கும் செய்ய தேவையில்லை. ஸோ அதேமாதிரி அந்த ரியாக்ஷன் இர்ரிவர்சிபிளாக இருந்துச்சுன்னா என்ட்ரோபி சேஞ்ச், ஸோ அந்த என்ட்ரோபி டோட்டலாக அந்த ரியாக்ஷனில் சேஞ்ச் ஆகுதில்ல, அது கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஜீரோவாக மட்டும்தான் இருக்கணும். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு என்ட்ரோபி கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகே, ஸோ அந்த என்ட்ரோபி டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா என்ட்ரோபி சிஸ்டம் ப்ளஸ் என்ட்ரோபி சரௌண்டிங்கோட சேஞ்ச். ஸோ இதுதான். ஒருவேளை ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த என்ட்ரோபி சேஞ்ச் டோட்டல் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து ஜீரோவை வந்துடும். அப்போது என்ட்ரோபி சேஞ்ச் இன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ட்ரோபி சேஞ்ச் இன் சரௌண்டிங் அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்ட்ரோபி சேஞ்ச் டோட்டல் அப்படிங்கிறது ஜீரோ. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு டேக் ஹீட் ஃப்ரம் த ஹாட்டர் ரிசீவர் அண்ட் கன்வெர்ட் இட் கம்ப்ளீட்லி இன்டு ஒர்க் பை எ சைக்ளிக் ப்ராசஸ் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் எ பார்ட் ஆஃப் தட் ஹீட் டு ஹோல்டர் ரிசீவர். ஒரு ஹாட் ரிசீவர் இருக்குது, ஸோ அதுலேருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி ஒரு ஹோல்டர் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினுக்கு வந்து மாற்றுறதுன்னு வைங்க, மாற்றினா அந்த என்ஜின் ஒர்க் ஆகுமா? ஸோ அந்த என்ஜின் வந்து அப்சர்வ் பண்ண எல்லா ஹீட்டையும் கம்ப்ளீட்டாக ஒர்க்காக மாற்றுமா? கண்டிப்பாக மாற்றாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடத்தவே முடியாது அப்படின்னு தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழில் சொல்லணும்னா எந்த ஒரு இயந்திரத்தையும் 100% ஆற்றலாக மாற்றக்கூடிய இயந்திரத்தை வடிவமைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவர் கெல்வின் பிளாங்க் அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, heat flows spontaneously from hot object to cold object and to get it flow in the opposite direction we have to spend some work. ஸோ ஒரு ஹாட்டான ரீஜியன்லேருந்து ஒரு கூலான ரீஜியனுக்கு ஹீட்
ஆட்டோமேட்டடாக ஸ்பான்டேனியஸாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இதுவே கூலான பிளேஸ்லேருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி காட்டான ரிசர்வருக்கு மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னு வைங்க. ஸோ ஐஸ் கட்டி அப்படிங்கிறது நம்ம ரூம் டெம்பரேச்சரை விட அதிகமாக தான் இருக்கும். ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ 0 டிகிரி செல்சியஸில் ஐஸ் கட்டி ஆயிரும்னு வைங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக 20 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இப்போது ஏற்கனவே அதில் இருக்கிற அந்த 0 டிகிரி செல்சியஸ் இருக்கிற அந்த டெம்பரேச்சரையே உறிஞ்சி மறுபடியும் நம்ம ரூமை வந்து கூல் பண்ண முடியுமா? இல்லை. ஓகேவா? ஸோ இங்கேருந்து தான் அந்த ஐஸ் கட்டியில் இருக்க ரூம் டெம்பரேச்சர் இருக்க ஹீட்டு தான் ஐஸ் கட்டியில் போய் அதை வந்து ஸ்பான்டேனியஸாக என்ன ஆகும்? லிக்விடாக மாற்றிடும். ஓகேவா? ஸோ இதுதான் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தென் எஃபிஷியன்சி இன் பர்சன்டேஜ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as. ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இப்போ தான் சொல்லியிருந்தோம், ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கெல்வின் பிளாங்க் சொல்லியிருந்தாங்க எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எப்போவுமே 100% ரீச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது. ஸோ எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்னென்னா 1 - TC / TH × 100. ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதோட வேல்யூ வந்து 1 - TC / TH அப்படிங்கிற வேல்யூ வந்து 1 விட கம்மியாக மட்டும்தான் இருக்கணும். 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி வந்து 100 விட அதிகமாகிடும். 1 இருந்துச்சுனாலும் 100 மாறிடும். ஸோ இது நாள் வரைக்கும் 100% ஒர்க்காக மாற்றக்கூடிய எந்த ஒரு மிஷினையும் யாருமே கண்டுபிடிக்கல. அதனால் மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து கம்மியாகவும் கீழே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாகவும் வச்சா மட்டும்தான் இதோட வேல்யூ 1 விட கம்மியாக வரும். ஸோ இதை சும்மா ஜென்ரலாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதில் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை வந்து கீழே போட்டு, எதில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கோ அதை வந்து மேலே போட்டு டிவிஷன் பண்ணி ஆன்சர் போடணும். ஸோ அதே மாதிரி இந்த எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணும்போது கெல்வினில் தான் டெம்பரேச்சர் எல்லாம் மாற்றி போடணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சும் நிறைய நீட் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே, தென் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, it is the energy required to increase the temperature of one unit quantity of material by 1 degree under a specific condition. ஸோ ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியலுக்கு கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறத 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த இடத்துல சிபி சிவி அப்படி என்னென்னா 1 மோல் இருக்கக்கூடிய குவான்டிட்டி மெட்டீரியல், அதுதான் சிபி சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஹீட் கெப்பாசிட்டி. தமிழில் சொல்லணும்னா வெப்ப ஏற்பு திறன். இதில் என்னென்னா சிபின்னு என்ன, சிவின்னு என்ன? சிபி அப்படிங்கிறது என்னென்னா, பிங்கிறது ப்ரெஷரை குறிக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அந்த ப்ராசஸை பண்ணோன்னா அது சிபின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் வால்யூமில் அந்த ப்ராசஸ் பண்ணோம்னா சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா அந்த ஹீட் கெப்பாசிட்டி டிஹெச். ஸோ அங்கே இருக்கக்கூடிய என்தால்ஃபி சேஞ்சு டிவைடட் பை டெம்பரேச்சர் சேஞ்ச். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் டிவைடட் பை டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ வரையும் பார்த்துட்ருக்கோம். கேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம், இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பிஸ்டன் மேலே போகுது, ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது, கம்ப்ரஷன் ஆகுது. இது மாதிரிலாம் பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ இதிலலாம் என்னென்னா உள்ள கேஸ் இருக்கும். ஸோ இந்த கேஸோட டைப்பை வச்சுட்டு தான் இந்த இடத்துல இந்த ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஹீலியம் இருக்குன்னு வைங்க. ஸோ ஹீலியம் அப்படிங்கிறது இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் படிச்சிருப்பீங்க. ஹீலியம் 2 அப்படிங்கிற மாலிகுல் வந்து ஃபார்மே ஆகாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். ஏன் ஃபார்ம் ஆகாது அப்படின்னா அதோட பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது 0வாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஹீலியம் அப்படிங்கிறது ஹீலியம் 2வாக இருக்குமா? இருக்காது. ஹீலியம் கேஸ் எடுத்துட்டோம்னா ஹீலியம் அப்படிங்கிற சிங்கிள் ஆட்டமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா H2வாக மட்டும்தான் இருக்கும். நைட்ரஜன் எடுத்துகிட்டா N2வாக இருக்கும். ஆக்சிஜன் எடுத்துகிட்டா O2வாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டை அட்டாமிக் கேஸ். ஸோ இதை பொறுத்து ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது சிவி சிபி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ மோனோ அட்டாமிக் கேஸாக இருந்துச்சுன்னா சிவி வேல்யூ அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா 3/2 × R இருக்கும். ஸோ இந்த இடத்துல R அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், வாயு மாறிலி. சிபி வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா R + CV. ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டில் எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் சரி ஆரை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, தென் டை அட்டாமிக் கேஸாக இருந்துச்சுன்னா CV வேல்யூ 5/2 × R, சிபி வேல்யூ 7/2 × R. ட்ரை அட்டாமிக் கேஸாக இருந்துச்சுன்னா CV 6/2 × R, சிபி வேல்யூ 8/2 × R. ஸோ இந்த வேல்யூவெல்லாம் டெரைவ் பண்ணி வர்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மனப்பாடம் பண்ணி மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னா தட்ஸ் குட். ஓகே, ஓகே. இப்போது இந்த இடத்துல ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன். அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல அடியபேட்டிக் ப்ராசஸில் வந்து பிவி மேலே வந்து அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ என்னென்னா
இப்போ கண்டுபிடிச்சோம்னா ஹீட் கெப்பாசிட்டி சிபிசிவி. ஸோ அதை தான் கம்பேர் பண்ணி தான் இந்த அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல சிபி டிவைடட் பை சிவி ஈக்குவல் டு அந்த அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட். ஸோ இதுவும் ஒரு தடவை நீட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன கேஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ப்ளஸ் தெர்மோடைனமிக்ஸோடைய 2 லாஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு லாவில் வந்து எனர்ஜி வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் லாவில் வந்து என்ட்ரோப்பியை வச்சுட்டு அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அதே செகண்ட் லாவை வச்சு தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது. ஸோ G is expressed as G equal to H minus Ts. Free energy change of process is given by the relation delta G equal to delta H minus T into delta S. ஸோ இதில் G அப்படிங்கிறது gives free energy, இது enthalpy, temperature, then entropy change. Okay. Standard free energy change and equilibrium constants are related by the equation delta G naught equal to RT ln K equivalent. Okay. சரி, ஸோ இதை கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இதை கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தேர்ட் லாவை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். த என்ட்ரோபி ஆஃப் த பெர்ஃபெக்ட்லி கிறிஸ்டலைன் மெட்டீரியல் அட் அப்சல்யூட் 0 is 0. புரியுதா? ஸோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மெட்டீரியல் கிறிஸ்டலைன் மெட்டீரியல் இருக்குன்னா அதோட என்ட்ரோபி அப்படிங்கிறது 0வாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் கட்டில்லா ஆற்றலை வச்சு அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக நான் ஸ்பான்டேனியஸாக அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். எப்போவுமே டெல்டா ஜியோட மதிப்பு வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், தன்னிச்சையாக நடக்கக்கூடிய வினை. அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நான் ஸ்பான்டேனியஸ், அது நடக்கவே நடக்காது, தன்னிச்சையாக நடக்காத வினை. ஓகே, சரி. இப்போ இந்த டெல்டா ஜிக்கு டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? இதில் டெல்டா ஜியோட மதிப்பு என்னவாக வரணும்? நெகட்டிவாக வரணும். சரி, அப்போ அதுக்கு என்னென்ன கேசஸ் இருக்குன்னு பார்ப்போம். இது நெகட்டிவாக வரணும் அப்படின்னா இந்த டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ மோர் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? இதுவே டெல்டா எஸ்ஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா டெல்டா எஸ் ஒரு வேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, இப்போ மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகி டெல்டா ஜி நாட்டோட மதிப்பு பாசிட்டிவாக போயிடும். அதனால் டெல்டா ஹெச்சோட மதிப்பு வந்து நெகட்டிவாக இருக்கணும், டெல்டா எஸ்ஸோட மதிப்பு வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இதுதான் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கான விதிகள். ஓகே, ரூல்ஸ். சரி, இப்போ ஒவ்வொரு கேஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெல்டா ஹெச் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவாக இருக்குன்னு வைங்க, டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு வைங்க. டெல்டா ஹெச் நெகட்டிவ், ஓகே. டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது நெகட்டிவ் வேல்யூ வரும். அப்போ டோட்டலாக ஆல் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்பான்டேனியஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். ஸோ எக்ஸாம்பிளுக்காக ஓசோன் அப்படிங்கிறது ஆக்சிஜனாக மாறக்கூடிய ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு டெல்டா ஹெச் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குன்னு வைங்க, நார்மலாக நெகட்டிவாக தான் இருக்கணும். டெல்டா எஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஆனால் ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கணும். ஏன்னா இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது டோட்டல் வேல்யூ என்னவாயிரும்? பாசிட்டிவாக மாறிடும். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ கம்மியாக இருக்கணும். கரெக்டாக? அப்போது இதோட டெம்பரேச்சரோட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா இது லோ பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கும். ஸோ இது மோர் நெகட்டிவ் வேல்யூவில் வந்துடும். ஸோ ஸ்பான்டேனியஸ் அட்டு லோ டெம்பரேச்சர். ஸோ குறைந்த வெப்பநிலையில் தன்னிச்சையாக நடக்கக்கூடிய வினை. இதுவே டெல்டா ஹெச்ங்கிறது நெகட்டிவாக இருக்குது, டெல்டா எஸ் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குது, ஆனால் ஹை டெம்பரேச்சர்னு வைங்க. ஸோ இது நெகட்டிவாக இருக்குது, ஸோ இது ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா மோர் பாசிட்டிவ் வந்துடும். அப்போ டெல்டா ஜியோட மதிப்பு வந்து மோர் பாசிட்டிவாக வரதுனால நான் ஸ்பான்டேனியஸ் அட் ஹை டெம்பரேச்சர். எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் த கேஸஸ். அப்போ அப்சார்ப்ஷன் ஆஃப் த கேஸஸ்க்கு ஏன் டெல்டா ஹெச்ங்கிறது நெகட்டிவாக வருது? ஏன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணக்கூடியது, அதனால் வந்து இதில் நெகட்டிவ் அப்படிங்கிறது வருது. தென் டெல்டா எஸ் அப்படிங்கிறது ஏன் நெகட்டிவாக இருக்குது? இப்போ கேசியஸ் மாலிகுல் அப்படிங்கிறது ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கும் அட்மாஸ்பியரில். ஸோ அதை வந்து அப்சார்ப்ஷன் பண்ண வைக்கிறதுனால ரேண்டம்னஸ் வந்து குறையுது. அதனால் டெல்டா எஸ் என்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து நெகட்டிவாக காட்டுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெல்டா ஹெச் ஒரு வேளை பாசிட்டிவ் அப்படின்னு வைங்க. அப்போ டெல்டா ஹெச் பாசிட்டிவ்னு என்ன அர்த்தம்? அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் மெல்ட்டிங் ஆஃப் சாலிட். ஸோ சாலிட் அப்படி எடுத்துக்கிறோம், அதை வந்து ஹீட்டை கொடுக்குறோம். ஸோ அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக என்தால்ஃபிங்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கும். தென் என்ட்ரோபி எதுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது? சாலிட் அப்படிங்கிறது வந்து ஒரு மெல்ட் ஆகும்போது அதோட ரேண்டம்னஸ் அப்படி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக என்ட்ரோபி அப்படிங்கிறது ப்ளஸ்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ப்ளஸ்ஸாக இருக்குன்னு வைங்க, இதுவும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இதோட மதிப்பு வந்து நெகட்டிவாக வந்துடும். கரெக்டாக? அப்போ இது வந்து மோர் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் இது மோர் நெகட்டிவ் வேல்யூவே கிடைக்கும். ஸோ அட் ஹை டெம்பரேச்சர் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஓகே,
ஒருவேளை இது லோ டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக வந்துடும். ஸோ நான் ஸ்பான்டேனியஸ் அட் லோ டெம்பரேச்சர். ஸோ எக்ஸாம்பிளுக்காக மெல்டிங் ஆஃப் சாலிட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு டெல்டா ஹெச்சோட மதிப்பு வந்து பாசிட்டிவாக இருக்குது, டெல்டா எஸ்ஸோட மதிப்பு வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா இது பாசிட்டிவ், தென் இது நெகட்டிவ். அப்போ இது நெகட்டிவாக இருந்தால் டோட்டல் வேல்யூ என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ டோட்டலாகவே மோர் பாசிட்டிவாக மாறதுனால நான் ஸ்பான்டேனியஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். ஸோ எக்ஸாம்பிளுக்காக வாட்டர் ப்ளஸ் O2 அப்படிங்கிறது H2O2 ஃபார்ம் பண்ணுற லிக்விடாக ஃபார்ம் பண்ணக்கூடிய இது. ஓகேவா? ஸோ இதுவும் கேஸு. ஸோ இது லிக்விடாக மாறுது. ஸோ லிக்விடாக மாறுமா, ஏற்கனவே ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியது லிக்விடாக மாறும்போது அந்த இடத்துல என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னாகும், குறையும். ஸோ இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வச்சு எப்படி ஸ்பான்டேனியஸ் நான் ஸ்பான்டேனியஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு தடவை புரியலைன்னா மறுபடியும் ரீகால் பண்ணி பார்த்துட்டு யோசித்து மெமரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்லாத என்னென்னா கார்னாட் இன்ஜின் ஒன்று, தென் ஃப்ரிட்ஜு, இந்த ரெண்டுமே நம்ம நியூ ஸ்டேட் போர்ட் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்கான். அதில் ஒன்றும் இல்லை, கேட்டாங்கன்னா எஃபிஷியன்சி மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் எஃபிஷியன்சிக்கு சோர்ஸ் ஒன்று இருக்கும், சிங்க் ஒன்று இருக்கும். ஸோ ஒன்று சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ கார்னாட் இன்ஜின் இருந்துச்சுன்னா சோர்ஸ் அப்படிங்கிறது ஹீட்டு, ஸோ அதிகமாக ஹீட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கார்னாட் இன்ஜின் ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு தண்ணி சூடாக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே ஃப்ரிட்ஜாக இருந்துச்சு அப்படின்னா சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற சோர்ஸில் இருக்கிற ஹீட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சுக்கிற பொருள் இருக்குல்ல அதிலிருந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இருக்கிற எல்லா ஹீட்டையும் ரிலீஸ் பண்ண அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது ஜில்னஸாக மாறிட்டு வரும். ஸோ இதுதான் இதில் எஃபிஷியன்சி மட்டும் தான் கேட்க சான்ஸ் இருக்கிறதுனால அதை பற்றி நான் போடவே இல்லை. ஒருவேளை அந்த மெக்கானிசம் தெரியணும்னா நம்ம புக்கை ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை பற்றியும் கார்னாட் இன்ஜினை பற்றியும் பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ தான் இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லலை அப்படின்னா இதில் வந்து கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிறதுனால கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதுவும் அதேமாதிரி கேசியஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் கொஞ்சம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலாக புரிய வரும். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு சில கான்செப்டில் இதில் மிங்கிள் பண்ணி கேட்கும்போது சில டைம் புரியாமல் போகலாம். ஸோ அதையும் படிச்சுட்டு இதையும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி, இப்போ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நீட் 2019 and 2020 கொஸ்டினில் கேட்ட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் ஃபில்டு கண்டெய்னர் உட் லீட்ஸ் டு, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு கண்டெய்னரில் கேஸ் இருக்குது, அதை வந்து ஹீட் கொடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன, இன்க்ரீஸ் இன் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி. இங்கே ப்ரெஷர் குறையுன்னு கொடுத்துருக்கான், அது தப்பு. அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் இட்ஸ் மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அந்த கேஸ் வந்து ஒன்லி எக்ஸ்பேண்ட் தான் ஆகுமே தவிர மாஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி இன்டர்மாலிக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி. The PV diagram for an ideal gas in piston cylinder assembly undergoing thermodynamic process is shown in the figure. The process is, ஸோ ப்ரெஷர் இது வந்து வால்யூம் கணக்காவு, அதில் ப்ரெஷர் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பாருங்கள், இனிஷியல் ஸ்டேட்லேயும் ஃபைனல் ஸ்டேட்லேயும். ஆனால் வால்யூம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அது என்ன ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட், த எஃபிஷியன்சி ஆஃப் த கார்னாட் என்ஜின் டிஃபென்ஸ் அப்பான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீட் 2019 ஒடிஷாவில் வந்து தனியாக ஒரு எக்ஸாம் வச்சாங்கள்ல, அது கேட்ட கொஸ்டின். ஸோ கார்னாட் இன்ஜின் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒன்லி எஃபிஷியன்சிக்கு மட்டும் தான் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த டெம்பரேச்சர்ஸ், அந்த எஃபிஷியன்சி வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் சிங்க், அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. இன் விச் கேசஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் நெகட்டிவ். ஸோ என்ட்ரோபி அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரேண்டம்னஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அதாவது கேஸியஸாக இருந்து ஒன்று லிக்விடாக மாறிடலாம், இல்லை லிக்விட்லேருந்து சாலிடாக மாறிடலாம். ஸோ அந்த ரேண்டம்னஸ் அப்படிங்கிறது குறையிறதுனால தான் நெகட்டிவ் என்ட்ரோபி அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எவாப்ரேஷன் ஆஃப் த வாட்டர், அது என்ட்ரோபி அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த கேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு கேஸை எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி சப்ளிமேஷன் ஆஃப் த சாலிட் டு கேஸ், ஸோ இதுவும் வந்து என்ட்ரோபி அப்படிங்கிறது பாசிட்டிவில் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நெகட்டிவ் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் H2 அப்படிங்கிற ஹைட்ரஜனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல 2 மாலிகுலர் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 1 மாலிகுல் அப்படிங்கிறத மாறுது. ஸோ இந்த இடத்துல ரேண்டம்னஸ் அப்படிங்கிறது குறையுது. ஸோ என்ட்ரோபி அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்கும். ஓகே,
Next, in which of the following process heat is neither absorbed nor released by the system? ஸோ ஹீட் ரிலீஸ் ஆகிறதும் இல்லை அதே மாதிரி அப்சர்வ் பண்ணுறதும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன ப்ராசஸ், அது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இதுவும் ஒரு தடவை பார்த்தாவே கொஸ்டின்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். An ideal gas equation can be written as P equal to rho RT divided by M naught, where ரோ அண்ட் எம் நாட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ரோ அப்படின்னாவே டென்சிட்டி அப்படிங்கிற மீனிங் தெரியும், ஓகேவா. ஸோ இது எப்படி வச்சு டெரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ இதில் எண்ணுக்கு பதிலாக டென்சிட்டி டிவைடட் பை எம் நாட் அப்படின்னு கொடுத்துருக்கான், புரியுதா. அதே மாதிரி என் அப்படிங்கிறதும் காணும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இப்போ இதை வந்து எதுக்கு கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி போகிறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அப்படிங்கிற மாஸ் டென்சிட்டி அப்படிங்கிறதாகவும் எம் நாட் அப்படிங்கிறது மோலார் மாஸாகவும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட், த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் அண்டர் அடியபேட்டிக் கண்டிஷன். ஸோ அடியபேட்டிக் கண்டிஷன்னாவே ஃபஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது ஹீட் நெய்தர் அப்சர்வ்டு, அதேமாதிரி ரிலீஸும் ஆகாது, அதே மாதிரி அப்சர்வ் பண்ணவும் பண்ணாது, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல Q ஈக்குவல் டு 0. ஸோ ஹீட் அப்சர்வும் பண்ணல, அதே மாதிரி ரிலீஸும் பண்ணல, அப்போ கண்டிப்பாக டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுமா, கண்டிப்பாக ஆகாது. அப்போ டெம்பரேச்சரும் 0 தான். ஓகே, அடுத்தது ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். ஸோ நாட் ஒர்க் டன். ஸோ பார்த்தாவே தெரியுது. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது 0. ஸோ இதுதான் அடியபேட்டிக் கண்டிஷனில் கூட ஆன்சர். நெக்ஸ்ட், 2 cylinders A and B are equal capacity are connected to each other via stopcock. They contain ideal gas at temperature, standard temperature and pressure. B is completely evacuated. The entire system is thermally insulated. The stopcock is suddenly opened. The process is. ஸோ பார்த்தவொன்னு என்னமோ ஒரு தெரியுது, என்னது தெர்மலி இன்சுலேட்டட். தெர்மலி இன்சுலேட்டட்னா ஹீட் அப்சர்வ் பண்ணது ரிலீஸ் ஆனது, அப்போ கண்டிப்பாக அடியபேட்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னு புரியுது, ஓகேவா. சரி, அதுக்கடுத்தது வேறு என்னென்னலாம் இருக்குன்னா, இப்போது சிலிண்டர் ஏ வச்சுருக்காங்க, ஏவில் வந்து ஐடியல் கேஸ் இருக்குது. பி அப்படிங்கிறது எவாக்குவேட்டட், ஒரு வெற்றிடம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து நார்மலாக எந்த அட்மாஸ்பியர் கேஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஒன்லி ஒரு காலி தான். ஸோ இந்த ஸ்டாப் காக்கை வந்து ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகும், இங்கே இருக்கிற ப்ரெஷர்லேருந்து அந்த பக்கம் என்ன ஆகும், ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற கேஸ் வந்து அந்த பக்கம் அப்படியே போகும். மற்றபடி ஹீட்டு நம்ம கொடுக்கல, ஒன்றுமே பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு ப்ரெஷர்னால் அந்த கேஸ் மட்டும்தான் போகுமே தவிர, அதே மாதிரி ஹீட் அப்படிங்கிறது ரிலீஸும் ஆகாது, இது ஆகாது. ஸோ தெர்மல் இன்சுலேட்டட் அப்படிங்கிறதுனால இது வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். த எஃபிஷியன்சி ஆஃப் த ஐடியல் ஹீட் இன்ஜின் ஒர்க்கிங் பிட்வீன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் இஸ். ஸோ எஃபிஷியன்சி சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1 - TC டிவைடட் பை TH × 100 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எதோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அந்த டெம்பரேச்சரை கீழே போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரியா, ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரியா, இதை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணி எஃபிஷியன்சி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட், ஃபார் தி ரியாக்ஷன் 2 chlorine டு ஃபார்ம் chlorine கேஸ். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் என்னன்னு கேட்குறான். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், 2 குளோரின் ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு குளோரின் மாலிக்யூல் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ரேண்டம்னஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது, கேஸியஸாக மாறுது. அதேமாதிரி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது குறையுது. ஸோ கண்டிப்பாக என்ட்ரோஃபி அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கும், <0 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டெல்டா ஹெச். ஸோ டெல்டா ஹெச் அப்படிங்கிறது 2 ஆட்டத்துக்கு இடையில் வந்து பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்கும், ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இடத்துல டெல்டா ஹெச் அப்படிங்கிறது வந்து <0 இருக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டெல்டா ஹெச் <0 அண்ட் என்ட்ரோபி இஸ் <0. ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குதுன்னு அப் டு பாட்டம் மாதிரி சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி யுவர் ஒப்பீனியன், யுவர் ஃபீட்பேக் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது திங்க் பண்ணவே முடியும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓரளவுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இது மாதிரி வேறு ஏதாவது லெசன் வேணும்னாலும் கீழே டைப் பண்ணி வைங்க. நான் பிப்ரவரி எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் அதை கியூக் ரிவிஷன் மாதிரி இப்போ இதே மாதிரி ஒரு 1/2 அன் ஹவரில் அந்த போர்ஷனையே கவர் பண்ணுற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே தான். ஸோ நடத்தும் போதே தமிழ் மீடியத்துக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். இப்போ தமிழ் மீடியத்துக்கு யாராவது புரியாமல் இருந்துச்சுன்னா, எது புரியல அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு காமனாக கேட்டாலும் சரி, இல்லை எங்கிட்ட ப்ரைவேட் சேட்டில் கேட்டாலும் சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி தான்
இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிருக்கும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அதில் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். என்ன ஒரு சில கொஸ்டின் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் 1-2 கான்செப்ட் என்ன மிங்கிள் பண்ணி கேட்டிருப்பான், அவ்வளோதான். மற்றபடி அதையும் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் எந்த லெசன் எடுத்துட்டாலும் சரி, அப் டு பாட்டம் வரை தெளிவாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் படிச்சோம்னா எவ்வளோ பெரிய கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ யுவர் ஃபீட்பேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்தால் தான் நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு திங்க் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.